அன்பு உறவுகளுக்கு வணக்கம். பிலிப்பைன்ஸ் நாடு கத்தோலிக்க நாடு. மற்ற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகள் போல் அல்லாது கத்தோலிக்க விசுவாசத்தை வாழ்கிற ஒரு நாடு இது. இந்த நாட்டு மக்கள் தவசு காலத்தை எவ்வளவு தூரம் பக்தியோடு அனுசரிக்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொளியில் நான் பார்க்க போகிறோம். இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட், ஷேர் செய்து மற்றவர்களும் இதை பார்க்க உதவி செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன். பிலிப்பைன்ஸ் நாட்டை விட்டு இந்தியாவுக்கு மொத்தமாக போன பிறகு இந்த நாட்டில் நீங்கள் எதை ஃபாதர் மிஸ் பண்ணுவீங்கன்னு மக்கள் கேட்டாங்க. ரெண்டு விஷயத்தை நான் சொன்னேன். ஒன்று, இந்த நாட்டோட கிறிஸ்மஸ் காலம். இரண்டாவது, தவசு காலம். அது என்ன ஃபாதர் கிறிஸ்மஸ் காலம்? நம்ம ஊரில் இந்தியாவில் பிற இடங்களில் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் வருகிற திருவருகை காலம். டிசம்பர் 25 இரவு நள்ளிரவு திருப்பலி, மறுநாள் கறி எடுத்து சாப்பிட்டு படம் பார்த்து அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு அப்படியே தூங்கி ஓய்வெடுக்கிற நாள். ஆனால் பிலிப்பைன்ஸ் மக்களை பொறுத்தளவுல பெர் மந்த் எப்போ தொடங்குதோ, அதாவது செப்டம்பர், அந்த செப்டம்பர் 1ஆம் தேதியே எல்லா வணிக வளாகங்களிலையும் தொலைக்காட்சிகளிலையும் கிறிஸ்மஸ் பாடல் கேட்க ஆரம்பிச்சிடும். அன்னையிலிருந்து அந்த கிறிஸ்மஸ் சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி வந்து கிறிஸ்மஸ் டிசம்பர் 25க்கு 10 நாளைக்கு முன்னாடி நவநாள் திருப்பலிகள் தொடங்கும். நவநாள் திருப்பலினா இரவு 8-9 மணிக்கு ஒரு திருப்பலி, மறுநாள் காலையில் 3 மணிக்கு அல்லது 4 மணிக்கு ஒரு திருப்பலியும் தொடங்கும். பங்கு மக்களுடைய எண்ணிக்கையை பொறுத்த அளவில் திருப்பலிகளோட எண்ணிக்கையும் அதிகரிக்கும். நான் இதுக்கு முன்னாடி இருந்த பங்குல மாலை நேரத்தில் 3 திருப்பலியும் காலையில் 3 திருப்பலியும் இருந்தது. ஆனால் நான் இப்போ இருக்கிற கோவிலில் மாலையிலேயே 7 திருப்பலி, காலையிலேயும் 7 திருப்பலி இருக்கும். அப்போ நீங்கள் யோசிக்கலாம் எவ்வளவு மக்கள் இந்த நவநாள் கொண்டாட வருவாங்க அப்படின்னு. இது அப்படியே தொடர்ந்து டிசம்பர் 25 உச்சபட்சம் அந்த கிறிஸ்மஸ் விழாவை கொண்டாடி அப்படியே இந்த பயணம் தொடர்ந்து ஞானிகள் வருகை முடிந்து குழந்தை இயேசு திருவிழா வரை, அதாவது ஜனவரி மாதம் ஏறக்குறைய 2வது வாரம் வரை அவர்கள் கிறிஸ்மஸ் சிந்தனையில் தான், அந்த கொண்டாட்டத்தில் தான் இருப்பார்கள். இது முடிஞ்சு அடுத்த ஒரு 2 மாதத்திலேயே தவசு காலம் தொடங்குகிறது. சாம்பல் புதனுக்கு முந்தைய நாள் முக்கியமான ஒரு திருப்பலி வைத்து மக்களை வர சொல்லி அங்கே பழைய குருத்துக்களை அவர்கள் எரித்து மந்திரிக்கிற அந்த சடங்கு அங்கே நடக்கும். விபூதி புதன் அன்று அந்த நொடியிலிருந்தே நம்முடைய எண்ணம், உணர்வு அனைத்தையுமே இயேசுடைய இறப்பை நோக்கி இந்த மக்கள் வழிநடத்த தொடங்கி விடுவார்கள். எப்படி என்றால், இந்த நாட்டிலே நாம் எப்பொழுது திருப்பலி பங்கெடுத்தாலும் நிறைவேற்றினாலும் சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிவிட்டது என்று சொன்னவுடன் எல்லோரும் கைதட்டுவார்கள், உற்சாகமாக திருப்பலியை கொண்டாடி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவார்கள். ஆனால் விபூதி புதன் அன்றிலிருந்து கைதட்டுவதை நிறுத்தி விடுவார்கள். அந்த கொண்டாட்ட மனநிலையை அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். அது மட்டுமல்ல, அந்த நாளில் இருந்து இங்கே பாடப்படுகிற பாடல்கள் அனைத்துமே மாறும். தமிழ்நாட்டிலும் அல்லது தமிழிலே நாம் பாடுகிற எந்த நாட்டில் பாடினாலும் நாமும் கூட தவசு காலத்துக்கு தனி பாடல்கள் வைத்து இருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அது பாடல் ஒரு சோக உணர்வை நமக்கு அதிகரிக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. நாம் மற்ற நாடுகளில் பாடுகிறது போலவே பாடிக்கொண்டிருப்போம். ஆனால் இங்கே இந்த உதாரணத்துக்கு ஒரு திரைப்படம் பார்க்கிறோமே, ஒரு இளையராஜாவுடைய இசை, அந்த இசையை நம்மை உற்சாக மனநிலையை கொடுக்கும், இசையை நமக்கு சோகத்தையும் கொடுக்கும் அல்லவா? அதே போல்தான் இங்கே கோவில்களில் பாடப்படுகிற பாடல்கள் அப்படியே விபூதி புதனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ராகமும் மாறும், அந்த பாடுகிற சத்தம் மாறும், பாடலுடைய நீளம் மாறும். அப்படியே நம்மை ஒரு இறப்பின் சோகத்தை நோக்கி நடத்தி கொண்டே போவார்கள். இது அப்படியே போய்கொண்டே இருக்கிற பொழுது 4வது வாரம் வருகிற பொழுது, தவசு காலத்தின் 4வது வாரம் வருகிற பொழுதே பீடத்தில் உள்ள சிறுவங்களை எல்லாம் மூடிவிடுவார்கள். நம்ம ஊரிலே பொதுவாக புனித வெள்ளி, மறுநாள் கருப்பு சனி என்று சொல்கிறோமே, அந்த 2 நாட்கள் தான் மூடி வைத்து இருப்பார்கள். ஆனால் இங்கே 4வது வாரத்தில் இருந்து அனைத்து சிறுவங்களையும் அந்த பர்பிள் கலர் ஊதா நிற துணியை போட்டு மூடிவிடுவார்கள். இன்னும் கூட பீடங்களிலும் அங்கும் இங்குமாக அந்த பீட பகுதிகளிலேயே அதே கலர் துணியை வைத்து அதிலே வெறும் பச்சை நிற இலைகளை மட்டும் வைத்து ஜோடித்திருப்பார்கள். அது மட்டுமல்லாமல் நம் ஊரில் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார் நவநாள், புதன்கிழமை சகாயமாதா நவநாள், வியாழக்கிழமை குழந்தை இயேசு நவநாள் என்று வைத்து இருக்கிறோமே, எங்கும் அதே போல உண்டு. நான் இருக்கிற கோவிலிலே திங்கட்கிழமை குவாதலூப்பை அன்னைக்கு நவநாள், செவ்வாய்க்கிழமை பாதிரே பியோ, தந்தை பியோவுக்கு நவநாள், புதன்கிழமை சகாயமாதா நவநாள் இங்கே இருக்கிறது. இந்த நவநாள் ஜெபங்களையும் அவர்கள் நிறுத்தி விடுவார்கள். நன்றாக கவனித்துக் கொண்டே வாருங்களே. கைதட்டுவதை நிறுத்தினார்கள். இசை அப்படியே மெல்ல 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 குறைந்து சோக இசைக்கு வந்துவிட்டது.
பீடத்தை சிறுவங்களை மறைத்து விட்டார்கள். பீடத்தை அந்த சோக பொருட்களை வைத்தே ஜோடித்து இருக்கிறார்கள். அடுத்ததாக நாம் பார்த்தோம், நவநாள் ஜெபத்தையும் நிறுத்திவிட்டார்கள். இந்த நாட்டு மக்களுக்கும் இந்தியாவில் இருக்கிற நமக்குமான பெரிய வித்தியாசம் என்னவென்றால், நாம் எல்லாம் வெள்ளிக்கிழமை ஆகிவிட்டது என்றால் திருச்சிலுவை பாதைக்கு எல்லோரும் சென்று போவோம், பெரிய கூட்டம் இருக்கும். ஆனால் இந்த நாட்டிலே அது இருக்காது. எவ்வளவு பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி, எத்தனை ஆயிரம் பேர் இந்த பங்கில இருந்தாலும் சரி, திருச்சிலுவை பாதைக்கு 10-20 பேர் வந்தாலே அதிசயம். அவ்வளவுதாக வரமாட்டார்கள். நீங்கள் ஏன் என்று யோசிக்கலாம். ஏன் இவ்வளவு பெரிய கத்தோலிக்க நாட்டிலே திருச்சிலுவை பாதைக்கு போக மாட்டேங்கிறார்கள் என்று நீங்கள் கவலைப்படலாம். அதற்கான பதிலை நான் தொடர்ந்து சொல்லுகிறேன், கேளுங்கள். இந்த உணர்வோடு தான் அப்படியே குருத்து ஞாயிறு வருகிறது. குருத்து ஞாயிறை முடித்த பிறகு மறுநாள் புனித வாரம். புனித வாரம் முழுக்க இந்த நாடே ஒரு இழவு விழுந்தது போல, ஒரு இறப்பை இந்த நாடே துக்கத்தை அனுசரிப்பது போல அந்த உணர்வை இது கொடுத்துவிடும். அவர்கள் எப்படி இங்கே அனுசரிக்கிறார்கள் என்றால், இந்த புனித வாரத்திலே பல்வேறு கோவில்களை சென்று சந்திக்கிறார்கள். நாமும் கூட பல்வேறு கோவில்களுக்கு போவது உண்டு. ஆனால் அது பங்கு தந்தை ஏற்பாடு செய்திருப்பார். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் பயணித்து போய் ஒவ்வொரு கோவிலையும் 10 நிமிடம் பார்த்துவிட்டு பாதி திருப்பயணம் பாதி சுற்றுலா என்பதாக முடித்து விடுவோம். ஆனால் இங்கே யாரும் அவர்களை ஒருங்கிணைத்து கூட்டு போவது இல்லை. பங்கு தந்தைக்கு அதற்கு பொறுப்பில்லை. நண்பர்களாக சேர்ந்து போவார்கள். ஆண் நண்பர்களாக இருக்கலாம், பெண் நண்பர்களாக இருக்கலாம், அல்லது அவர்களாக பணிக்குழுக்களாக இருக்கலாம், அல்லது 2 குடும்பங்கள் நண்பர்கள் சேர்ந்து இருப்பார்கள், அல்லது தனி நபராக ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு கூட அவர் கோவில் பார்க்க போவார். இந்த கோவில் என்பது ஏதோ வெகு தூரத்தில் இருப்பதல்ல, அருகிலே இருப்பது. உதாரணத்திற்கு, ஒருவேளை நீங்கள் மதுரையில் இருக்கிறீர்கள் என்றால் ஞான ஒளிபுரத்தில் இருக்கிற வளனார் கோவில், அல்லது ஜெவமாலை மாதா கோவில், கேப்புதூரில் இருக்கிற லூர்து மாதா கோவில், பழங்கானத்தம் கோவில் என சொல்லி அருகில் இருக்கிற கோவில்களுக்கு சொல்வார்கள். ஒருவேளை நீங்கள் காரைக்குடியில் இருக்கிறீர்கள் என்றால் செக்காலையில் இருக்கிற கோவில், செஞ்சையில் இருக்கிற கோவில், மாநகரி, அரியக்குடி என அருகில் இருக்கிற அந்த கோவில்களெல்லாம் சென்று பார்க்க ஆரம்பிப்பார்கள். அந்த கோவில்களுக்கு இவர்களாக திட்டமிட்டு செல்வதால் யாரும் யாரையும் விரட்டி கொண்டு இருப்பதில்லை. அவர்களாக சென்று அங்கே இருக்கிற திருச்சிலுவை பாதை படத்திற்கு முன்பதாக அவர்களே ஜெபிப்பார்கள். ஒருவேளை 7 கோவிலுக்கு செல்கிறார்கள் என்றால் ஒரு கோவிலுக்கு 2 ஸ்தலம் என சொல்லி 7 கோவிலையும் ஜெபித்து விட்டு வருவார்கள். இதோ இந்த வீடியோவில் பாருங்களேன். நான் இருக்கிற கோவிலுக்கு ஆண்கள் மட்டும் சேர்ந்து வந்திருக்கிறார்கள் பாருங்கள், அவர்கள் நண்பர்கள். அல்லது இவரை பாருங்களேன், தனியாக நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இதே போலதான் கூட்டம் கூட்டமாக போய்கொண்டே இருப்பார்கள். நீங்கள் கேட்கலாம், இவர்களுக்கு புத்தகம் எங்கே கிடைக்கிறது? இவர்கள் முன்பு வாங்கி வைத்திருப்பார்கள் அல்லது புதிதாக வாங்குவார்கள். அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு திருச்சிலுவை பாதை இருக்கலாம், அல்லது 7-8 இருக்கலாம். அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து அவர்கள் ஜெபிப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் வெளியிலே திருச்சிலுவை பாதைக்கு தேவையான படங்களை வைத்திருப்பார்கள். என் கோவிலிலே பெரிய அளவு இடமில்லை, எனவே கோவிலுக்குள் வந்து போகிறார்கள். ஆனால் இந்த வீடியோவில் பாருங்கள், என்னுடைய முன்னாள் பங்கு இங்கே நிறைய இடம் இருக்கிறது. எனவே இங்கே திருச்சிலுவை பாதைக்கான படங்களை திங்கட்கிழமை வைத்து விட்டார்கள். புனித வாரத்தின் திங்கட்கிழமை. நம்மூரில் வழக்கமாக வெள்ளிக்கிழமை தான் இருக்கும். ஆனால் இங்கே திங்கட்கிழமை வைத்து விட்டார்கள். மக்கள் எல்லோரும் தனித்தனியாகவும் குடும்பமாகவும் குழுவாகவும் வந்து இங்கே அவர்களாக திருச்சிலுவை பாதை சொல்லி செல்வார்கள். எனவேதான் இங்கே புனித வெள்ளி அன்று கூட திருச்சிலுவை பாதை பங்கிலே பெரிய அளவு நடைபெறாது. தனிப்பட்ட விதத்தில் மக்கள் தனிப்பட்ட குடும்பமாக தனிப்பட்ட நபராக வந்து ஜெபித்து போவதுதான் இங்கே நடக்கும். அது மட்டுமல்ல, இதோ பாருங்கள், செவ்வாய்க்கிழமை என்னுடைய பங்கில் நடந்தது. அதே போல எனக்கு முன்னால் இருந்த பங்கிற்கும் சென்று நான் காட்சியை எடுத்து வந்தேன். ஒரு இறப்பு நடக்கப் போகிறது என்பதால் மக்கள் ஒப்பாரி விட்டு அழுகிற காட்சி இது. காலை 7 மணிக்கு தொடங்கி நள்ளிரவு வரை இது அழுது கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு குழுவாக வந்து அந்த பாடலை பாடி இயேசுடைய இறப்பை, அந்த துக்கத்தை ஒப்பாரி வைத்து அவர்கள் ஜெபிக்கதை பார்க்கிறோம். இதுவரை நான் உங்களுக்கு சொன்னது புனித வாரத்தின் புதன்கிழமை வரை நடந்த நிகழ்வுகள். வியாழக்கிழமை என்ன நடக்கும், வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை என்ன நடக்கும், அடுத்தடுத்த காணொளிகளில் உங்களுக்கு நான் தர முயற்சிக்கிறேன். புனித வாரத்தில் இருக்கிறோம். நீங்களும் கூட உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற கோவில்களுக்கு உங்கள் குடும்பத்தினரோடு நீங்கள் செல்லலாம். பேருந்தில் ஏறி சென்று வரலாம். நீங்கள் பைக் இருந்தால் பைக் எடுத்துக்கொண்டு செல்லலாம். இல்லை, ஒருவேளை உங்கள் நண்பர் அருகில் இருக்கிறார்களா, அந்த 2 குடும்பங்கள் மட்டும் நீங்கள் சேர்ந்து செல்லலாம். இல்லை என்றால் நீங்கள் மட்டுமாவது கூட தனியாக செல்லலாம். சென்று இந்த திருச்சிலுவை பாதையை நீங்களாக உங்களுக்காக ஒப்புக் கொடுக்கிற பொழுது அது அவ்வளவு அந்யோன்யம் இருக்கும். நீங்கள் இயேசுவின் பாடுகளோடு உங்கள் பாடுகளையும், இயேசுவின் துயரங்களோடு உங்கள் துயரங்களையும் நீங்கள் ஒன்றிணைத்து ஆண்டவர் பாதத்தில் வைத்து உங்களால் ஜெபிக்க முடியும்.
பொதுவான சிலுவை பாதைகளில் நாம் செவிமடுப்பவர்களாக மட்டுமே இருப்போம். நீங்கள் தனியாக போகிற பொழுது நீங்கள் பங்கேற்பாளராக உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஜெபிக்க தொடங்குவீர்கள். இந்த ஆண்டு நீங்கள் முயற்சி செய்து பாருங்களேன். அதன் பலன் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் நிச்சயம் அனுபவிப்பீர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக வழிநடத்துவார். இந்த நாளில் நீங்கள் நலமோடு மகிழ்ந்திருப்பீர்களாக. May God bless you.